நேஷனல் ஹெரால்டுக்கு ஒரு பெரிய துரோகம். அந்த துரோகம் உண்மையிலேயே சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி மட்டும் பண்ண ஒரு விஷயம் இல்லை. அதில் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு தொடங்கும்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் ப்ளஸ் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி தான் அது தொடங்கப்பட்டது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 80% 85% ரெண்டே பேர்கிட்ட இருக்குது. அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த பணம் முடிஞ்சு போச்சு. வெறும் 50 லட்சம் ரூபாயை கொடுத்து கிட்டத்தட்ட 200 கோடி உள்ள ஒரு சொத்தை வாங்கினாங்க. இன்றைக்கி 6000 கோடி உள்ள ஒரு சொத்து. செல்ல தெளிவாக தெரிந்த ஒரு தவறு. நீங்கள் வேறு எந்த டீட்டெயிலுக்கெல்லாம் போகாதீங்க. அதுக்கு கோர்ட் இருக்குது. அது மாட்டுக்கு 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில் ஏமாத்தின மாதிரி கதை பேசிக்கிட்டே இருக்கும். அது உட்காந்து பேசாது. பெரிய பெரிய நியாயங்கள் எல்லாம் சொல்லும். ஆனால் ஒரு கேஸை ஒழுங்காக நடத்தி முடிச்சு கொடுக்காது. நேஷனல் ஹெரால்டு கேஸை என்னுடைய பொண்ணு அவளுக்கு பிறக்க போகிற பையனையோ பொண்ணோ உட்காந்து கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தூக்கி போட்டுருங்க. ஆனால் அதில் நடந்த ஒரு முட்டாள்தனம் அல்லது துரோகம் அல்லது அநியாயம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்தை மக்களுக்காக தொடங்கிட்டு பெருவாரியான மக்களுக்கு ஷேர் கொடுத்து தொடங்கிட்டு அதை அப்படியே இப்போ 80% இவங்க 2 பேர் வச்சுருக்காங்க. இது நியாயமாக நடந்திருக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் யோசிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெகத் ரட்சன் ஐயா கேஸு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல் மருத்துவமனையில் பிணவரை எதுக்கு இருந்தது, பிணவரையில் எதுக்கு பணத்தை வச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு தானே. அது மறைத்து வைக்கப்பட்டது தானே. பிணவரையில் யாராவது பணம் வைப்பாங்களா? இப்போ அவருக்கால லாக்கர் வாங்க முடியாதா? காட்ரேஜ் கிட்ட சொன்னால் 4000 லாக்கர் அவர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பிணவரையில் எதுக்கு பணம் வச்சிங்க? பல்வ மருத்துவமனையில் எதுக்கு பிணவரை இருந்தது? இவ்வளவு தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். மேட்டர் முடிஞ்சு. தீர்ப்புக்கு எதுக்கு வெயிட் பண்ண போகிறீங்க? ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 2G வழக்கு கூட 2 வரியில் சொல்லிடுறேன். FIFS அப்படின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அது முதல்லேருந்தே இருந்ததுங்க. அந்த 2Gயில் முதல்லேருந்தே இருந்தது. அது அழகாக கையில் எடுத்துக்கிட்டு நாளைக்கு 3:45 நாளைக்கா இன்னைக்கு காலையிலேயே சொன்னாரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இத்தனை லட்சத்துக்கு இந்த பேங்க்கில் நீங்கள் டிடி எடுத்துகிட்டு வரணும், வந்தால் உங்களுக்கு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. 2Gயோடைய ஊழல். நீங்கள் இந்த 200 கோடி கலைஞர் கொடுத்தாரு, அந்த கதையெல்லாம் கலைஞர் டிவி கொடுத்தாரு, அந்த கதையெல்லாம் பேசாதீங்க. நீ எதுக்கு FIFS-ஐ பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? இவ்வளோ மட்டும் அவரை கேள்வி கேளுங்க. வேறு எந்த கேள்வியும் அவரை கேட்கவே கூடாது. அதுலேயே உங்களுக்கு ஊழலினுடைய மொத்தமும் தெரிஞ்சிடும்.